இன்னைக்கு ஃப்ளஃபியோட ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸ் லிவர், கொஞ்சமா கேரட், கொஞ்சமா கோகனட் பீஸ் எடுத்திருக்கேன். இது மூணையும் வந்து நல்லா அவிச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு கேரட்டை வந்து லைட்டா சீவியும் போட்டிருக்கேன், துருவியும் போட்டிருக்கேன். அவ சம்டைம்ஸ் முழுசா இருந்தா சாப்பிட மாட்டா, அதனால அது கூட உப்பு போடாம நல்லா அவிச்சு எடுத்த சோளம் கொஞ்சமா எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ளஃபி கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவா. அப்புறம் இந்த ஃபுட்லேயே பார்த்தீங்கன்னா தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர், புரோட்டீன் எல்லாமே கிடைச்சிருது. பிளஸ் ஒமேகா 6 வந்து சோளத்துல இருக்கு. அது போக இந்த காம்பினேஷன்ல தேங்காவும் சோளமும் இருக்கிறனால அவங்களோட ஸ்கின்னுக்கும் கோட்டுக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அப்புறம் ரொம்ப எனர்ஜியாவும் இருப்பாங்க. ஃப்ளஃபிக்கு இந்த காம்பினேஷன்லாம் ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி நான் கொடுக்கறது எல்லாமே வீட்டில் நம்ம யூஸ் பண்றது, நம்ம அன்னைக்கு என்ன சாப்பிட்றோமோ அதுல அவங்களுக்கு எது ஹெல்த்தோ அதை மட்டும் பார்த்து எடுத்து கொடுக்குறேன், அவ்வளவுதான். மெயினா இதை வந்து 1 வயசுக்கு மேல இருக்க பப்பீஸ்க்கு, அடல்ட்டுக்கு மட்டும் கொடுங்க. நம்ம குட்டி பப்பிக்கெல்லாம் கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஜீரணம் ஆகாது. தேங்காவும் சோளமும் ஜீரணமாக ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ உங்க டாகை மானிட்டர் பண்ணுங்க.